பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் ஒரு எபிசோடில் நம்ம ராஜ் இருந்துட்டு கதிர்க்கு ஃபோன் பண்ணி நீ எங்கே இருக்க என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கவும், நான் எங்கே இருப்பேன் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. போய் சொல்கிற கதிர், நீ ஒன்றும் வீட்டில் இல்லை, நீங்கள் சென்னையில் தான் இருக்க, நீ எலலி கடையில் நின்றுட்டு இருந்ததை நானும் தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கதிர் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததான், நான் இத்தனை வாட்டி ஃபோன் பண்ணுறேன், ஒரு தடவை கூட நீ ஃபோனை அட்டன் பண்ணவே இல்லை. கதிர், நீ என்ன தான் நினச்சிட்ருக்க, தயவு செஞ்சு சொல்கிறியா? நான் உன்னை பற்றி மட்டும் யோசிச்சு பைத்தியக்காரி மாதிரி இருக்க. தயவு செஞ்சு நீ எங்கே இருக்க, என்ன பண்ணுற, சென்னையில் நீ என்ன பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கவும், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஒரு பாட்டு கட் பண்ணிட்டு போயிடுறாரு. ராஜி ரொம்பவே ஷாக்கில் இருக்காங்க. அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த சைடு முத்துவேல் இருந்துட்டு ராஜிக்கிட்ட கொஞ்சம் நல்லபடியாக பேச வேண்டியது தானே, வேண்டாம் அவகிட்ட பேசினா அவகிட்ட அதுக்கப்புறம் நான் உண்மையை சொல்லிடணும்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ராஜிக்கிட்ட இது வரைக்கும் நான் எதுவுமே மறைச்சதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் மறைச்சிட்ருக்கேன். அதனால தான் ஒழுங்காக போய் கூட சொல்ல முடியாத அளவுக்கு நான் அவளை அவாய்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அவர் மனசில் என்ன இருக்கோ அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த சைடு வடிவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அம்மாச்சிக்கிட்டேயும் சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. அப்படின்னா முத்துவேல் ராஜ் எக்ஸாம் எழுதுறத பார்க்குறதுக்காக தான் போயிருக்கானா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.